மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகன்யா பிரேம். முதலில் இலங்கை செய்திகள். விடுதலை புலிகளின் தங்க விவகாரம். தங்கத்தை கொண்டு சென்ற விமானி சுட்டுக்கொலை. கோட்டபாய மீதான குற்றச்சாட்டால் மீண்டும் பரபரக்கும் போர்க்கால விவகாரம். இறுதிப் போரின் போது தமிழீழ விடுதலை புலிகளிடம் இருந்து கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் பெருமளவிலான தங்கங்கள் தொடர்பாக புதிய சர்ச்சைக்குரிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. வடக்கில் இருந்து விமானம் மூலம் இந்த தங்கங்கள் கொழும்புக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் அப்போது பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டபாய ராஜபக்சவின் பணிப்புரையின் பேரிலேயே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தங்கங்களை கொண்டு வந்த விமானி பின்னர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் விமானத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சிலரின் நிலைமை குறித்து இதுவரை தெளிவான தகவல்கள் இல்லை என்றும் கூறப்படுகின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக வெளியான தகவல்களின்படி இறுதிப் போரின் போது வடக்கில் கைப்பற்றப்பட்ட கொள்கலன்களை பரிசோதித்த போது அவற்றில் தங்கங்கள் இருப்பது கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து அன்றைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்சவுக்கு தகவல் வழங்கப்பட்டதாகவும் ஆனால் அன்றைய இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சகாவுக்கு அது தெரிவிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து இந்த தகவலை ரகசியமாக வைத்திருக்குமாறு உத்தரவிடப்பட்டதாகவும் தங்கங்கள் ஹெலிகாப்டர் மூலம் கட்டங்களாக கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இறுதியாக கொண்டுவரப்பட்ட கொள்கலங்களுடன் தொடர்புடைய பாதுகாப்பு பணியாளர்கள் குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை என்றும் விமானி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகின்றது. செம்மணியில் மீட்கப்படும் என்புகள் யாருடையவை என அடையாளம் காணும் பணிகள் முடக்கம். சுமந்திரன் காட்டம். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி பகுதியில் இருந்து தொடர்ச்சியாக மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு வரும் சூழலில் அவை யாருடையவை என்பதை அடையாளம் காணும் மரபணு சோதனை பணிகள் ஓராண்டாக முடக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் கவலை வெளியிட்டுள்ளார். நாளை வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து செம்மணி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிட உள்ள நீதி அமைச்சரிடம் இந்த ஆவணங்களை சர்வதேச ஆய்வகங்களுக்கு அனுப்பி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். செம்மணி மனித புதைகுழியில் இருந்து நேற்று புதன்கிழமை வரையில் 380வது எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதற்கு முன்னர் மன்னர் சதோசா புதைகுழியில் 376 எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டதே அதிகப்படியாக இருந்தது. இங்கு வெறுமனே ஆண்கள் மட்டுமல்லாது பெண்கள், சிறுவர்கள் மற்றும் சிசுக்கள், குழந்தைகள் என பலரது எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் மக்கள் குடும்பமாக கொல்லப்பட்டு திட்டமிட்டு புதைக்கப்பட்டுள்ளனர் என்பது தெளிவாகின்றது. கடந்த 1998ஆம் ஆண்டு இராணுவ வீரர் ஒருவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அப்போது முதற்கட்ட அகழ்வுகள் இடம்பெற்று 15 எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டன. அவற்றில் 2 உடல்கள் வெளிநாட்டு ஆய்வு மூலம் அடையாளம் காணப்பட்டன. தற்போது அகழ்வு பணிகள் ஓராண்டாகியும் அடுத்த கட்ட நகர்வின்றி முடக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய சுமந்திரன் நீதி அமைச்சரிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். இலங்கையில் மரபணு சோதனைக்கான போதிய நிபுணத்துவம் இல்லையெனில் நீதிமன்ற உத்தரவின்படி இந்த எலும்பு தொகுதிகளை சர்வதேச தரம் வாய்ந்த ஆய்வகங்களுக்கு அனுப்ப வேண்டும். எலும்புகளை தோண்டி எடுப்பதுடன் நிறுத்தாமல் அவை யாருடையவை என்பதை துரிதமாக அடையாளம் காணும் பணிகளை ஆரம்பிக்க வேண்டும். இந்த கொடூரமான மனித படுகொலைகளுக்கு காரணமான குற்றவாளிகளுக்கு எதிராக தாமதமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். திருகோணமலை கடற்படை முகாமுக்குள் இருந்த ரகசிய சித்திரவதை முகாமிற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் சீல். திருகோணமலை கடற்படை முகாமைக்குள் கன்சைட் என்னும் பெயரில் நீண்டகாலமாக இயங்கி வந்த மிகவும் ரகசியமான நிலத்தடி சிறைச்சாலை வளாகத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் சீல் வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். சுமார் 60க்கும் மேற்பட்ட நபர்களை இவ்விடத்தில் சட்டவிரோதமாக தடுத்து வைத்து கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கியதோடு அவர்களிடம் கப்பம் வசூலித்ததாகவும் நீண்ட காலமாக நடைபெற்று வரும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. நீதிமன்றத்தில் தற்போது விசாரிக்கப்பட்டு வரும் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தவிர மேலும் பலர் இங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தமைக்கான ஆதாரங்கள் இப்போது வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் ரகசிய முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிலரும் அதனுடன் தொடர்புடைய தரப்பினரும்
நீதவான் முன்னிலையில் ரகசிய வாக்குமூலங்களை வழங்க முன்வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலத்தடி சிறைச்சாலை வளாகத்தை திருகோணமலை நீதவான் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. புலனாய்வு பிரிவினரின் இந்த நடவடிக்கை போருக்கு பிந்தைய இலங்கையின் பாதுகாப்பு படையினருக்கு தொடர்புடைய சித்திரவதை, கடத்தல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளில் தீர்க்கமானதொரு திருப்புமுனையாக கருதப்படுகின்றது. மேலும் பலர் இங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தமைக்கான ஆதாரங்களுடன் கூடிய தகவல்கள் தொடர்ந்தும் வெளியாக வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் குழுவினரும் முன்னதாக இந்த பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கோட்டபாய ராஜபக்சவின் மனு ஒத்திவைப்பு. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு உத்தரவு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தாக்கல் செய்த மனு ஒத்திவைக்கப்பட்டது. குறித்த மனு மேல்முறையீட்டு நீதிமன்றில் இன்று அழைக்கப்பட்ட போது அது குறித்த மேலதிக விடயங்களை பரிசீலிப்பதற்காக எதிர்வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. இந்த மனு நேற்று மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் ரொஹந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்கின் உண்மைகளை சரிபார்ப்பதற்காக இம்மனுவை இன்றைய தினம் மீண்டும் அழைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. அதன்படி இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட கோட்டபாய ராஜபக்ஷ மனு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. அதிகாரமற்ற வெளிவாரி திட்டங்களுக்கு பாடசாலைகளில் தடை. பிரதமர் ஹரணி அமரசூரியா அதிரடி உத்தரவு. பல்வேறு அமைப்புகள் மற்றும் குழுக்களால் பாடசாலைகளுக்குள் கொண்டுவரப்படும் கல்வி அமைச்சின் முறையான அனுமதியை பெறாத எந்தவொரு திட்டமும் எந்த காரணம் கொண்டும் அனுமதிக்கப்படக்கூடாது என பிரதமர் வலியுறுத்தினார். கல்வியின் தரம் என்பது வெறும் பரீட்சை முடிவுகளால் மாத்திரம் தீர்மானிக்கப்படுவதில்லை என சுட்டிக்காட்டிய பிரதமர் பாடத்திட்டங்களுடன் தொடர்புடைய ஏனைய இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் போதிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டார். அண்மையில் வீசிய டிட்வா சூறாவளி காரணமாக வடமத்திய மாகாணத்தில் சேதமடைந்த பாடசாலை கட்டடங்களை மிக விரைவாக புனரமைப்பது குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. தரம் 5 புலமை பரிசில், காப்போதா சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சைகளில் மாகாண மட்டத்திலான கல்வி இலக்குகளை அடைவதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் மாகாண வலயமட்ட பாடத்திட்டங்களில் தற்போதைய நிலவரங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. மாகாண கல்வி அதிகாரிகளால் முன்வைக்கப்பட்ட ஆசிரிய மாணவர் நலன்புரி திட்டங்கள் மற்றும் மாகாண கல்வி நிர்வாகத்தில் நிலவும் நீண்டகால பிரச்சினைகளுக்கு துரித தீர்வுகளை வழங்குவது குறித்தும் பிரதமர் கவனம் செலுத்தினார். யாழிலிருந்து இந்தியாவிற்கு தங்கம் கடத்த முற்பட்ட 8 பேர் கைது. 6 பேரின் வயிற்றுக்குள் தங்க கட்டிகள். யாழ்ப்பாணத்தில் இருந்து நாகப்பட்டினத்திற்கு தங்கத்தை விழுங்கி கடத்திச் செல்ல முற்பட்ட 6 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதேவேளை தங்க கட்டிகளை கடத்திச் செல்லும் நோக்குடன் தமது உடைமையில் வைத்திருந்த 2 இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடமிருந்து தலா 100 கிராம் தங்க கட்டிகள் மீட்கப்பட்டுள்ளன. காங்கேசன்துறையில் இருந்து சிவகங்கை கப்பல் மூலம் நாகப்பட்டினத்திற்கு நேற்றைய தினம் புதன்கிழமை செல்லவிருந்த கப்பலில் பயணிக்க தயாராக 146 பயணிகளில் சிலர் சந்தேகத்திற்கு இடமான முறையில் காணப்பட்டுள்ளனர். அவர்களை சோதனைக்கு உட்படுத்திய போது இந்திய பிரஜைகளாகிய இருவரின் உடைமையில் இருந்து தலா 100 கிராம் தங்க கட்டிகள் கைப்பற்றப்பட்டன. அதனையடுத்து அவர்கள் இருவரையும் சுங்கப்பிரிவினர் கைது செய்தனர். பயணிகளில் மேலும் சந்தேகத்திற்கு இடமான முறையில் காணப்பட்ட 9 இலங்கையர்கள் மற்றும் 17 இந்தியர்களுமான 26 பேரை சுங்கப்பிரிவினர் கைது செய்தனர். தங்க கட்டிகளை உடைமையில் வைத்திருந்த 2 மற்றும் சந்தேகத்திற்கு இடமான 26 பேருமாக 28 பயணிகள் தவிர்ந்த ஏனைய 118 பயணிகள் இந்தியா நோக்கி பயணிக்க அனுமதிக்கப்பட்டனர். தங்க கட்டிகளை விழுங்கி கடத்த முற்பட்டு இருக்கலாம் என்னும் சந்தேகத்தில் 26 பேரையும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி ஸ்கேனிங் செய்ய சுங்க திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் புதன்கிழமை இரவு கைது செய்யப்பட்ட 26 பேரில் 17 பேரை பாதுகாப்புடன் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்து ஸ்கேனிங் மேற்கொள்ளப்பட்டது. அதன்போது 17 பேரில் 2 இலங்கை பெண்கள் மற்றும் 4 இந்திய ஆண்களுமாக 6 பேர் தங்க கட்டிகளை விழுங்கியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. தங்க கட்டிகளை விழுங்கியவர்களின் தங்க கட்டிகளை மீட்க வைத்தியசாலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய 9 பேர் தொடர்பிலும் சுங்க திணைக்களம் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளவுள்ளது. அதேவேளை 26 பேரில் நேற்றைய தினம் 17 பேருக்கு ஸ்கேனிங் செய்யப்பட்ட நிலையில் ஏனைய 9 பேருக்கும் இன்றைய தினம் வியாழக்கிழமை ஸ்கேனிங் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள்.
Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சி மகேந்திரன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் நீண்டகால அரசியல் அனுபவம் கொண்டவருமான சி மகேந்திரன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். இந்த இணைவு தமிழக அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் முன்னிலையில் சி மகேந்திரன் தாவேகாவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார். 1971ஆம் ஆண்டு முதல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய சி மகேந்திரன் கடந்த 5 தசாப்தங்களுக்கு மேலாக கட்சியின் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான முக்கிய பொறுப்புகளிலும் பணியாற்றிய அவர் இடதுசாரி அரசியலில் குறிப்பிடத்தக்க தலைவராக அறியப்படுகின்றார். தமிழக அரசியல் மற்றும் சமூக பிரச்சினைகள் தொடர்பாக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த சி மகேந்திரனின் இந்த முடிவு தாவேகாவுக்கு அரசியல் ரீதியாக கூடுதல் வலிமையை அளிக்கும் என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். கடந்த சில மாதங்களாக பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் தாவேகாவில் இணைந்து வரும் நிலையில் தற்போது மூத்த இடதுசாரி தலைவரான சி மகேந்திரனின் வருகையும் கவனம் பெற்றுள்ளது. தமிழகத்தில் விசில் புரட்சி. விஜயின் அரசியல் சாதனையை வியந்து பாராட்டிய ஆளுநர். தமிழக வெற்றிக்கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் உரையுடன் தொடங்கியது. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழில் வணக்கம் என உரையாற்றத் தொடங்கிய ஆளுநர் மாநிலத்தின் நிதிநிலை, தொழில் வளர்ச்சி, போதைப்பொருள் ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு மற்றும் விவசாயிகள் நலன் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களை எடுத்துரைத்தார். கடந்த ஆண்டுகளில் தமிழகத்தின் நிதிநிலை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் உண்மை நிலையை வெளிப்படுத்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் ஒழிப்பில் அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதன் ஒரு பகுதியாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் புதிய தொழில் முதலீட்டு கொள்கை விரைவில் வெளியிடப்பட உள்ளதாகவும் முதலீடுகளை ஊக்குவிக்க புதிய ஆணையம் அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் தமிழ்நாட்டிற்கான நிலுவை நிதிகளை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. அதேபோல் ஓசூர், கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசின் அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மக்களின் நம்பிக்கையை பெற்று ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் விஜய் புதிய அரசியல் அத்தியாயத்தை உருவாக்கியுள்ளதாக ஆளுநர் தனது உரையில் குறிப்பிட்டார். செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் கைச்சாத்து. ஹார்முஸ் நீரிணை துறப்பு. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மின்னணு முறையில் கையெழுத்திடப்பட்டுள்ளது என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளின் தலைவர்களும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதுடன் மத்தியஸ்தர் என்ற முறையில் என்னாலும் இது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளின் அரசாங்கங்களின் மிக உயர்ந்த மட்டத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பது மோதலுக்கு ராஜதந்திர ரீதியில் தீர்வு காண்பதில் இரு தரப்பினருக்கும் உள்ள அர்ப்பணிப்பை காட்டுகின்றது என கூறப்பட்டுள்ளது. இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தம் உடனடியாக நடைமுறைக்கு வரும். இதன் முதற்கட்டமாக ஈரான் ஹார்முஸ் நீரிணையை உடனடியாக மீண்டும் திறக்கும். அமெரிக்கா தனது கடற்படை முற்றுகையை உடனடியாக வாபஸ் பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இணை மத்தியஸ்தராக செயற்படும் கட்டார் நாட்டின் ஆதரவுடன் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை கொண்டாடுவதற்கும் தொழில்நுட்ப ரீதியிலான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கும் திட்டமிட்டபடி 2026 ஜூன் 19 அன்று சுவிட்சர்லாந்தில் உத்தியோகபூர்வ விழாவை பாகிஸ்தான் நடத்தும். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒட்டுமொத்த
பிராந்தியத்தின் சிறந்த புரிதல், பரஸ்பர மரியாதை மற்றும் பகிரப்பட்ட செழுமை ஆகியவற்றிற்கு ஒரு நிலையான அடித்தளமாக அமையட்டும் என்றும் பாகிஸ்தான் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்வோரின் வயதை கணிக்கும் AI தொழில்நுட்பம். உள்துறை அமைச்சகத்திற்கு அவசர கடிதம். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மின்னணு முறையில் கையெழுத்திடப்பட்டுள்ளது என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளின் தலைவர்களும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதுடன் மத்தியஸ்தர் என்ற முறையில் என்னாலும் இது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளின் அரசாங்கங்களின் மிக உயர்ந்த மட்டத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பது மோதலுக்கு ராஜதந்திர ரீதியில் தீர்வு காண்பதில் இரு தரப்பினருக்கும் உள்ள அர்ப்பணிப்பை காட்டுகின்றது என கூறப்பட்டுள்ளது. இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தம் உடனடியாக நடைமுறைக்கு வரும். இதன் முதற்கட்டமாக ஈரான் ஹார்முஸ் நீரிணையை உடனடியாக மீண்டும் திறக்கும். அமெரிக்கா தனது கடற்படை முற்றுகையை உடனடியாக வாபஸ் பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இணை மத்தியஸ்தராக செயற்படும் கட்டார் நாட்டின் ஆதரவுடன் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை கொண்டாடுவதற்கும் தொழில்நுட்ப ரீதியிலான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கும் திட்டமிட்டபடி 2026 ஜூன் 19 அன்று சுவிட்சர்லாந்தில் உத்தியோகபூர்வ விழாவை பாகிஸ்தான் நடத்தும். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் சிறந்த புரிதல், பரஸ்பர மரியாதை மற்றும் பகிரப்பட்ட செழுமை ஆகியவற்றிற்கு ஒரு நிலையான அடித்தளமாக அமையட்டும் என்றும் பாகிஸ்தான் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.